இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்தினே நமக்கு வேண்டிய பையன் ஒரு இடத்த உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போனான்ல, அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அப்பா எல்லாமே என்கிட்ட சொல்லிருக்காரு. சூப்பர். அப்ப விஷயம் ஈஸியா முடிஞ்சு போச்சு தம்பி. நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சும்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம், எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. என்ன ஹெல்ப்? அந்த இடத்தோட பத்திரத்தை நீங்க கார்த்திக் கிட்ட கொடுக்க கூடாது, அத எங்க கிட்ட கொடுத்துடணும். அது எப்படி முடியும்? அது அப்படித்தான். ஏங்க, அது அவர் இடம். அவர் வந்து பத்திரத்தை கேட்டா நான் கொடுத்து தானே ஆகணும், அதானே முறை. முறையை பத்தியெல்லாம் நீங்க சின்ன சேட்டு பேசாதீங்க. இத பாருங்க தம்பி, அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாருங்க, நீங்க கேட்கிற பணத்தை நாங்க தரோம், எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா அந்த பத்திரம் எங்களுக்கு வேணும். எவ்வளவு கொடுப்பீங்க? நீ எவ்வளவு வேணாலும் கேளு செட்டு. சரியான மடியனுங்களா இருக்கானுங்க. அந்த இடம் அதிகம் போனா 5 கோடி ரூபாய் தான் போகும்னு அப்பா சொல்லியிருக்காரு. எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றானுங்க. சரி, இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா டிமாண்ட் பண்ணி பார்ப்போம். இவனுங்க என்னதான் சொல்றானுங்கன்னு பார்க்கலாம். என்ன சேட்டு தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, வாங்கிக்கங்க. எனக்கு ஒரு 50 கோடி கொடுங்க. எது எது எவ்வளவு கேட்டீங்க தம்பி? 50 கோடி, 50 crores. 50 கோடியா? 50 கோடியா? சேட்டு, இது ரொம்ப டூ மச். நீங்க தானே எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொன்னீங்க. சொன்னோம். ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க பேசிட்டு வரோம். சித்தப்பா வாங்க. ஹலோ, என்னங்க சேட்டுக்கிட்ட பேசியாச்சா? பத்திரத்தை தரேன்னு சொல்லிட்டானா? பத்திரம்லாம் தரேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் கேக்குற விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு கேக்குறான்? ஷாக் ஆயிடாத, 50 கோடி கேக்குறான். 50? அடப்பாவி. இப்ப என்ன செய்யலாம் சந்திரா?